இலவசம். இப்போ என்னென்னா படிக்க போகும்போது தங்கச்சிக்கு 1000 ரூபா, தம்பிக்கு 1000 ரூபா, படிச்சுட்டு அப்புறம் 1000 ரூபா யார் கொடுப்பா? அப்போ வேலை கொடுக்கணும், அதுக்கு வழி இல்லை. இப்போ யார் கேட்டது? கல்வியை தரமாக கொடுத்துட்டா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ 1000 ரூபா கொடுக்கணும், அதில் 950 கோடிக்கு மேலே இழப்பு. ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க ஊதிய உயர்வுக்கு, அவங்களுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. இதில் இழந்தாலும் இழப்பனை ஒழிய படிப்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அரசு. இதெல்லாம் மாடலில் வருது. இப்போ பாருங்க, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்த அரசு ஒரு மிக்சி கொடுத்துறாங்க, ஒரு மாவரைக்கிற எந்திரம், ஒரு 6 மாதம் ஓடும், அதுக்கப்புறம் பழுதாயிரும், அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். சரி, இதுக்கு மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தீங்க, மசாலாக்கு எந்திரம் கொடுத்தீங்க, அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. $12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழக்குது இந்த திட்டங்கள்ல அரசு. இந்த 12,000 கோடிக்கு நிலையான ஒரு வருவாய் வருவதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்விடத்தில் ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நிலையான ஒரு தீர்வு வந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம அந்த மாதிரி அது அங்கங்கே சிற்றூர்களில் நம்ம தாய் தந்தையர்களுக்கு வேலை கொடுப்போம். 100 நாள் வேலை. அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. இப்போ மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத நாடு வாழாது, வளராது. அதனால இலவசத்தை அவங்க கொடுக்குறாங்க. இலவசத்தை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கிற கேள்வி எழுது. அப்ப இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குங்கிறது. அதுதான் சரி. இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனை நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்போ கையேந்தி இருக்குது. இப்போ நான் எனக்கு கடன் பெறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அல்லது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்போ நீங்கள் 10,50,000 கோடி கடன் பெற்றுக்கிறீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாக்குறீங்க கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாம வீட்டோட வசத்தை குடிச்சு செத்ததெல்லாம் இருக்கு, தூக்கில் தொங்கினதெல்லாம் இருக்கு. இப்ப நாடு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10.5 லட்சம் கோடி இல்லைன்னா 15 லட்சம் கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம் ஒன்று சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி அதிவாய் அதிகமா இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு, பொருளாதார அடிமை. அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது வெறும் வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி 10.5 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி இருக்கு? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது.